பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் இப்போ என்னோட பையன் பண்ணிகிட்ருக்கான். பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியுதா? ஆர்டிஃபிஷியலாக முல்லைப்பூ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாம் இப்படி படுத்துக்கிட்டே இருக்கோமே, வேலை இல்லாமல் இருக்கோமே, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் போகிற இந்த ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ தான் நிறைய ஷோ ஆச்சு. இதை செய்கிறதுக்கு ஃபோம் ஷீட் தேவை. இந்த கன் நம்ம ஆல்ரெடி பசங்களுக்காக வாங்கி வச்சுருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். 0.8 mm ஐவரி கலர் தான் இது செய்யறதுக்கு தேவைன்றதுனால பக்கத்தில் நிறைய கடைகளில் போய் கேட்டு பார்த்தா ஆனால் எங்கேயுமே கிடைக்கலங்க. ஒரு கடையில் மட்டும் 1 mm கிடைச்சிது. ஆனால் ஒயிட் கலர் மட்டும்தான் கிடைச்சிது. அதை வச்சு தான் பண்ணியிருக்கான். நான் பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்னால் சுத்தமாக முடியல. இருங்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பையன் ஒன்றொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தான். ஒரு வாரம் செஞ்சான். கடைசியாக ஒரு வீடியோவை பார்த்து கால் கட்டி பூவை ஃபினிஷ் பண்ணனா நான் கொஞ்சம் எழுந்து உட்காந்த உடனே இந்த வேலையை கொஞ்சம் அப்படியே வீட்டில் இருந்தே பண்ணலான்னு நினைக்கிறேன். காலையிலக்கு கேழ்வரகு பால் எடுத்து அதை நல்லா கஞ்சி காய்ச்சி நாங்கள் குடித்தோங்க. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 1 டம்ளர் மட்டும் குடிக்கிறீங்களே, இது எப்படி பசங்களுக்கு வயிறு ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே போட்டு 2 டம்ளராக குடிச்சிட்டோம். நல்லாவே வயிறு ஃபில்லாக இருந்தது. லோ பட்ஜெட்டில் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நமக்கு செலவாகும், ஆனால் சத்துக்கள் நிறைய கிடைக்குங்க. அந்த பூவை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுத்ததுனால கொஞ்சம் கம்மெல்லாம் அந்தந்த இடத்துல கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருந்தது. அதை சேல் பண்ண முடியாது, அதனால் அதை சாமி படத்துக்கு போட்டாச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா கரெக்டாக செக்கப்க்கு வந்தாகணும், இல்லைன்னா நீங்களே பிரச்சனையை உண்டு பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதனால தான் டாக்டர் 1 வீக்கில் வாங்கன்னு சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகிறோம். இன்னைக்கு பையனோட ஒரு ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டான். அதனால் ஒரு பையன் மட்டும்தான் வருவான். என் பையனும் இன்னொரு பையனும் மட்டும்தான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. மசால் பொடி அரைக்கணும்னு சொல்லி ஒரு வழியாக மசால் பொடி அரைச்சிட்டு வந்துட்டாங்க. மிளகாயே போடாமல் மசால் பொடி அரைக்கிறது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். வரப்போ வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தான். ஏலக்கி வாழைப்பழம் கிடைக்கலங்க, அதனால தான் இந்த பழத்தை வாங்கிட்டு வந்தான். நம்ம தான் மசால் பொடி அரைச்சிட்டோமே, இன்னைக்கு அட்டகாசமான ஒரு குழம்பு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வச்சிருக்கான். பச்சை பட்டாணி போட்டு ஒரு குழம்பு வச்சிருக்கான். ஆயில் சேர்க்கல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பெரிய பையன் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணுறது நல்லது, அதனால தான் ஆயில் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். நிஜமாவே இந்த தடவை மசால் பொடி ரொம்ப பர்ஃபெக்டாக அரைச்சிருக்கோங்க. ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம யாரும் போய் அவங்க வீட்டில் சாப்பிட போகிறதில்ல, அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறதில்லன்றதுனால எப்படிலாம் சொல்கிறா பாரு. ஒரு காரமே இல்லாத ஒரு மசால் பொடி எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. இது பழகிருச்சுங்க எங்களுக்கு. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் சொன்னேன். வாசனையும் நல்லா இருந்ததுங்க குழம்புல. பெரிய பையனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அவனுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. இந்த வேலையெல்லாம் செய்கிறப்போ அவன் ரொம்ப இஷ்டப்பட்டு தான் செய்கிறான். கஷ்டமாக அவன் நினச்சி செய்யலை. சின்ன பையனுக்கு இப்போல்லாம் ரொம்ப பசி எடுக்குதுங்க. எப்போ சாப்பாடு ரெடி ஆகும், எப்போ சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். அதனால தான் சாப்பாடு போட்டு வச்ச உடனே போய் சின்ன பையனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு நான் சொல்லுவேன். என் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வாழ்த்துறீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போவே எழுந்து உட்காந்துடணும், நடந்துடணும் அப்படின்னு தோணும். ஆனால் இப்போதைக்கு என்னால் செய்ய முடியல. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இவ்வளோ வேலைக்கு நடுவில் என்னோட பையன் படிக்கவும் செய்யணும். அதனால் கிடைக்கிற டைமில் படிச்சுக்கிட்டு இருப்பான். வர்ற புது வருஷத்தோட எங்கள் லைஃப் நிறைய மாறணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பையன் படிச்சுட்டு இருக்கிறப்போ சின்ன பையன் ஏதாவது ஒன்று விளையாடிட்டு இருப்பான். அவனே தனியாக விளையாடிப்பான். சின்ன பையனுக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தோன்னா அவன் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுனால துவைச்சு வச்ச துணியை மடித்து வச்சிரு அப்படின்னு அவனுக்கும் வேலை கொடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக நுணுக்கமாக அந்த துணிகள் எல்லாம் மடிக்கிறான்னு பாருங்க. நான் இங்கேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த வேலையை செய்கிறான் அப்படின்றது. மதியம் செஞ்ச சாப்பாட்டையே மிச்சம் இருந்தது. நைட்டுக்கு சாப்பிட்டுட்டோம். பெரிய பையன் பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டான். சின்ன பையனுக்கு வீடு பெருக்கிற வேலையும் கொடுத்தாச்சு. அவனால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டை பெருக்கிட்டாங்க. உதவி செய்யணும்னு நினச்சி ஜிபே நம்பர் கேட்டவங்களுக்காக இந்த ஸ்கேனர் போடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க யாராவது இந்த டைமில் உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பையனுக்கு ரொம்ப மூக்கடிச்சிருக்கிறதுனால மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறான். அதனால் மறுபடியும் இந்த ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு இது யூஸ் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் அவன் தூங்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் எனக்காக இந்த வீடியோவை முழுசாக பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் முன்னாலேயே நான் சொல்லிக்கிறேன், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.